ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கவி ஃபாரஸ்ட்லேயே தாங்க இந்த வீடியோவும். அங்கே வந்து நம்ம போட்டிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சஃபாரி. இது வந்து வேனில் போகிறது, யானை சஃபாரிலாம் கிடையாது. நம்ம எப்படியே வந்து அங்கே இருக்கவங்க ஒரு 10-15 பேர் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாரையுமே மொத்தமாக கூட்டிகிட்டு போனாங்க. இது ஒரு காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், அந்த மாதிரி 2 டைம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இதெல்லாம் டீப் ஃபாரஸ்ட் இல்லைங்களா, டென்சிட்டி அதிகம் உள்ள இடம். இங்கெல்லாம் போகணும்னா அதாவது இவங்களோட வெஹிக்கிளில், அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட வெஹிக்கிளில் நம்ம போனால் தான். நம்மளாம் கண்டிப்பாக போக முடியாது, பர்மிஷனும் கிடையாது. அங்கே ஒரு செக் போஸ்ட் இடையில இருக்குது. இன்னொன்று, இந்த ஏரியாவில் வந்து உண்மையிலே ஒரு சின்ன கிராமம் தான் இருக்குது. வண்டி போகிறதும் பயந்தேன். கொஞ்சம் ஈவினிங் டைம்லலாம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே கூட்டமாக யானைகளை பார்க்க வேண்டியிருந்தது. ஆனால் வீடியோவில் கவர் பண்ண முடியாது, அந்தளவுக்கு இருட்டாயிடுச்சு. ஒரு 6:45 இருக்கும். அதனால் அந்த யானைகளெல்லாம் பார்த்தோம். மான்கள் வந்து 1-2 இல்லைங்க, அத்தனை மான்கள். அதே மாதிரி பம்பா டேம், அங்கே அந்த எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னேன்ல, அந்த பவர் எடுக்கிற இடம் வந்து இங்கே ஒரு அந்த டேம் பக்கத்துலேயே, இப்போ போகிற வழியிலே தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம கவியில் தங்கிக்கிட்டே பார்க்குறதான். ஒரு நாள் நம்ம ஸ்டே பண்ணால் போதும், அடுத்த நாள் நம்ம கிளம்புற மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வரலாம். ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுறீங்க ஒரு ட்ரிப்புக்கு அப்படின்னா, 1 டே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாலே போதுமானது. ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் கிளம்பலாம். இதில் பார்த்திங்களா, மர அணில், அந்த அணில் காமிச்சாங்க, நல்லா பெருசாக இருந்தது. அது மாதிரி பிளாக் கலர் மங்கி, அப்புறம் மயில். இப்போ சாதாரணமாக நம்ம நிறைய இடங்களில் இருக்குது, இருந்தாலும் இங்கே பார்த்தது ஒரு சந்தோஷம். இப்போ மயில் இருக்குங்களா, அங்கே அது பாட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. அதில் பெரிய என்னென்னா, மான்கள் வந்து 1 இல்லை 2 இல்லை, ஏகப்பட்ட மான்கள். அங்கங்கே நம்ம நல்லா கவனித்தா தான் தெரிஞ்சது. வீடியோவில் முடிஞ்ச மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். நல்லா தெரியுமான்னு சொன்னால் தெரியலங்க, ஓரளவுக்கு கவனித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அது மாதிரி காட்டு எருமைகள் இது எல்லாமே இருந்தது. நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் வீடுகள் இருக்கக்கூடிய கிராமமாக இருந்தது. இது யாரும் தங்கல், அந்த மாதிரி இடம்தான். இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அடர்ந்த வனம்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது. இதில் பாருங்கள், ஒரு மங்கி, பிளாக் மங்கி அப்படியே ஜம்ப் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடுவா. இதை பார்க்கறதுக்கு நமக்கு நார்மல் மங்கியை பார்க்குறத விட இந்த பிளாக் மங்கி பார்த்தது அது ஒரு சந்தோஷம். இந்த மரம் வந்து ஏதோ பேர் மறந்துடுச்சுங்க. இந்த மரம் இந்த காட்டிலே இந்த ஒரு மரம் தான் இருக்குது, இது எப்படி இங்கே வந்துச்சுன்னே தெரியலைன்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக நம்ம பூமிக்குன்னு சில மரங்கள்லாம் வளரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஃபாரின்லேருந்து வளரக்கூடிய மரம் இங்கே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மரத்தோட பேரை மறந்துட்டேங்க, சாரி. இந்த காடை வந்து இதே மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். போகும்பொழுது வனவிலங்குகள் வந்தால் அவங்க நிறுத்தி நமக்கு காட்டுறாங்க. இந்த பாருங்கள், இதுதான் டேம், அந்த பம்பா டேமு. இங்கே தான் எலக்ட்ரிசிட்டி பவர் எடுக்கக்கூடியது. பத்தனந்திட்டா ஜில்லை ஃபுல்லாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி போகிறது, அது மாதிரி வாட்ரு எல்லாமே நிறைய இங்கேருந்து தான் கிடைக்கிது. இந்த டேமு, நம்ம போட்டிங் போன அந்த டேம், காவியார் டேம் சொல்கிறாங்க, கவி டேம், அதுவுமா அங்கேயும் இருந்து தண்ணி கிடைக்குதுங்க. இந்த சூரியனும் இன்றைக்கி கூடவே வர்ற மாதிரி இருக்குல்ல, நல்ல சாயந்தர நேரம், மறைய நேரம். இப்போ வந்து சன்செட்டை நம்ம ஒரு இடத்துல நிறுத்தி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது அது பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள், இதில் மான் தெரியும், மேலே நிற்கிது பாருங்களேன், நமக்கு நல்லா பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு காட்டுறாங்க. மேலே அது கொம்போடு இருக்கா பாருங்கள், இந்த மானை காட்டினாங்க. இது ஆண் மான். பொதுவாக தெரியுங்கள, அந்த கொம்போடு இருக்கிறது எல்லாமே ஆண் மான் சொல்லுவாங்க. இது சூரியன் மறையக்கூடிய நேரம், நல்லா 5:45-6 மணி இருக்கும். நிறுத்தி இங்கனே சன்செட் பார்த்தோங்க. பாருங்கள் எவ்வளோ எலக்ட்ரிக் பவர். இது எப்படி இவ்வளோ பெருசாக அந்த பகுதியை மட்டும் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோ டென்சிட்டியான ஃபாரஸ்ட்டை அந்த எலக்ட்ரிசிட்டி லைன் போகிறது மட்டும் கொஞ்சம் க்ளீனாக இருந்ததுங்க. அது வந்து நேராக நீங்கள் பார்க்கும்பொழுது தான் தெரியும். ஆச்சரியமாக இருந்துச்சு, இது எப்படி இந்த லைன் இந்த காட்டுக்குள்ளே போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் மனித நடமாட்டமே இல்லாத இடத்துல இந்த வேலை பார்க்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்க சூழலில் இது தேவையா? காடை வந்து காப்பாற்றணும், காடை நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நமக்கு சோர்ஸும் கிடையாது இல்லைங்களா. எலக்ட்ரிக் பவருக்கு சோர்ஸ் வேணும், இந்த வளங்களை நம்ம பயன்படுத்தவும் வேணும், அதே சமயத்தில் காடையும் பாதுகாக்க வேணும். இந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் நம்ம வந்து வேறு வழியும் கிடையாது. இந்த சோர்ஸை வந்து யூஸ் பண்ணத்தான் வேணும். இதில் பாருங்கள், மான் கூட்டமே இருக்குது பாருங்கள். மேலே வந்து ஒரு 2-3 மான், அப்புறம் அங்கங்கே குட்டி குட்டியாக படுத்துருந்தாங்க வேறு. அது எல்லாமே வீடியோவில் முடிஞ்ச மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஜூம் பண்ணாலும் தெரியலைங்க, நம்ம நேராக பார்க்கும் பொழுது தான் அழகாக தெரிஞ்சது. இப்போ இறங்கி நம்ம நடந்து போகவும் முடியாது அந்த காட்டுக்குள்ளே. அவ்வளோ பார்க்குறதுக்கு புற்கள் வந்து குட்டியாக தெரியும் கேமராவில் பார்க்கும்போது. நடந்தோம்னா நம்ம உயரத்துக்கு மேலே இருக்குங்க புல்லே. இந்த மானே உயரத்தில் இருக்கனால, மலை உயரத்தில் இருக்கனால நமக்கு இந்த மான்கள் தெரியுது. இதே அந்த புற்களுக்குள்ளே இருந்து அவ்வளோவா தெரியல. நல்லா உத்து பார்த்தோம்னா தான் அதை அசைகிறத வச்சு
சரி நம்ம மான்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய மான்கள் இருக்குது, சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்களேன், நைட் டைம் ஆயிடுச்சு. யானைகள் இருக்குது, இனிமேல் ரூட்டை மாற்றி எங்களுக்கு வேறு ஒரு ரூட்டில் கூப்பிட்டு போனாங்கங்க. ஏன்னா யானை பார்த்தோம்னு சொல்லி லோக்கலில் இருக்கவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே வண்டியை திருப்பி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் ஒரு கூட்டமாக ஆனைகள், 6-7 ஆனைகள். ஆனால் பயமாக இருந்ததுங்க. அந்த சவுண்ட்ஸ் கேட்டது, மரம் ஒடிக்கிறது, அது நடக்கிறது, அதெல்லாம். ஆனால் யானைகளை தெளிவாக பார்க்க முடியல, உங்களுக்கு கேமராவில் காட்ட முடியல. எங்களுக்கு வந்து அந்த அசைவெல்லாம் நல்லா தெரிஞ்சது. இதுதான் அந்த கேன்டீன். நைட்டு அங்கே எல்லாமே நல்லா டின்னர்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஃபயர் கேம்ப் போடுறாங்க. அதில் நல்லா உட்காந்து கொஞ்சம் உடம்பு குளிர்ச்சி அதெல்லாம் சூடாக்கிக்கிட்டு அப்படியே நல்லா இருட்டாயிடுச்சு பாருங்கள். இப்போ ரூம் போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுங்க. அவங்க கூட்டு போய், அங்கே ஒரு வாட்சர் இருக்காங்க, அவங்க தான் கூட்டு போய் ரூமில் விட்டாங்க. திரும்ப நான் மார்னிங் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.